மருத்துவமனை 2 ஆட்சியாளர்களும் ஆட்சி கொடுத்துருக்காங்க. அது டிலே ஆகிட்டே இருக்கு. இந்த ஆட்சியிலேயாச்சும் திறக்க மாறி மாறி 2 பேரும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர்த்து யாருமே ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யல. கண்டிப்பாக முதல்வரும் வந்து இந்த பணிகளை முடக்கி விட்டு சீக்கிரம் முடிவடைந்து அதுக்கு தேவையான இந்த கல்லூரிகளும் வெளியிலேருந்து நிறைய இப்போ ராமநாதபுரத்துலேருந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு, அனைத்தையும் இங்கே மாற்றப்பட்டு விரைவில் அதை செயல்படுத்தும் வடிவத்தை முதல்வரும் முடக்கி விட்டுள்ளார். மாற்றி மாற்றி அவங்க சொல்றதும், அப்புறம் அதிமுக வந்து திமுக சொல்றதும், அப்புறம் திமுக வந்து பாஜக சொல்றதும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷம் ஆச்சு. 9 வருஷமாக கட்டப்படும் ஒரு கல்லூரி, இதில் ஒரு பெரிய டேம் கூட கட்டி முடிச்சிருக்கலாம். ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு 9 வருஷமா இவங்க எல்லாம் சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ விரைவில் அதுக்கான முடிக்கும் பணிகளை முதல்வரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் முடிவடைந்து அந்த எய்ம்ஸ் கல்லூரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தொடங்கணும் தான் எங்களோட விருப்பம். அது ஒன்றிய அரசு மீது உள்ள வெறுப்பு, ஒன்றிய அரசு மீது உள்ள அதிருப்தி அதை காட்டுது. ஏன்னா இந்த நீட்டு கொண்டு வரப்பட்டதுலேருந்து இன்னைக்கு பெரிய அளவில் அவங்க வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீட்டு கொண்டு வரப்பட்டது அதற்கான பர்பஸை சால்வ் பண்ணல. இப்போ நீட்டில் ஒன்று என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து மெரிட் பேசிஸ்னா இன்னைக்கு வந்து பிரைவேட் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் மெரிட் பேசிஸ்லாம் போகிறாங்களா, இல்லை அதுக்கான தகுதியான மாணவர்கள் மட்டும் போகிறாங்களா? அடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் தவறாக பயங்கரமான குளறுபடி நடக்குது. இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமை ஒரு தேர்வை கூட சரியா நடத்த முடியலன்னா அப்ப இந்த குளறுபடியில எத்தனை ஆயிரம் பேர் வந்து தவறான மாணவர்கள் உள்ள போயிருப்பாங்க. ஒரு 20 லட்சம் 21 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு சில பேர் 2வது வருஷம் 3வது வருஷம் ரிப்பீட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது வருஷம் 4ஆம் ஆண்டுகள் ரிப்பீட் பண்றவங்க கடும் மன உளைச்சல்ல குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா 2 புக்கு படிக்க வேண்டியிருக்கு பேரலா. இப்போ ஒரு வருஷம் அவங்களுடைய 12th சிலபஸையும் படிக்க வேண்டியிருக்கு. நீட்டுக்கு வர கரிக்குலம் அப்படியே வேறுபட்ட சிலபஸா இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட் கரிக்குலம்லயும் இல்ல, சென்ட்ரல் கரிக்குலம் மாறி போட்டு இருக்குது. ரொம்ப கடுமையான கேள்விகளா இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து ரிப்பீட் பண்றாங்க. 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் ரிப்பீட் பண்ற குழந்தைகள் இருக்குது. இதுல ஒன்னே தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பிரைவேட் ஸ்டடி சென்டர்ஸ் மூலமாக கோடிக்கணக்கான அளவில் தனியார்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு வழிவகை செய்து கொடுத்திருக்க தவிர்த்து எந்த அளவிலும் மாணவர்களுக்கும் யாருக்கும் உதவியாக இல்லை. இது எல்லாத்திலும் எந்த அளவில் மாணவர்கள் கடும் மன உளைச்சல் இருக்காங்க, அது பார்த்தாவே தெரியுது. ஒவ்வொரு இடத்துலயும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ், நீட் இன்டகிரேட்டட் சென்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் இன்டகிரேட்டட் கோச்சிங் சென்டர்னு வச்சு லட்சக்கணக்கில் வசூல் பண்றதுக்கு தான் உதவி செஞ்சிருக்க தவிர்த்து அதோடைய பர்பஸை சால்வ் பண்ணல. குவாலிட்டி வந்து உருவாக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகப்படியான செலவுகளையும் அதிகப்படியான மன உளைச்சல் தான் கொடுத்திருக்கு. இதுல இந்த முறைகேடுகள் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு அரசு டிஜிட்டலுங்கிறீங்க, நீங்க 10 வருஷமா மோடி அரசு வந்து டிஜிட்டல்ங்கிறீங்க. 10 வருஷமா டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு காதுல கம்மலை கூட கழட்டிட்டு போங்க, ஒரு குழந்தைகள் வந்து கவர்ல போட்டிருக்க வலையில கூட கழட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் இவ்வளவு பெரிய முறைகேடை பண்ணீங்கன்னா இதுக்கு மேல வெக்கக்கேடு எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு கண்டிப்பாக நீட் வரதுல கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பழைய மாடலுக்கே அனுமதிக்க வேண்டும். இவர்கள் வந்து இந்த நீட்டுனால எந்த பர்பஸும் எதுவுமே சால்வ் ஆகவில்லை. 110 மார்க் எடுத்தவங்களும் சேர முடியும்ன்ற, அதுக்கப்புறம் இதுல என்ன குவாலிட்டி உங்களுக்கு இருக்கு? 110 பேசிக் மார்க் மினிமம் மார்க் எடுத்தவங்களும் தனியார் கல்லூரியில் பணம் கொடுத்து சேரலும்னு உங்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க வந்து அனுமதிக்கும் பொழுது இதுல என்ன அப்புறம் குவாலிட்டி இருக்கு? அதுக்கு எங்க முன்னாடி இருந்த நம்ம சிலபஸ்லயே வந்து அதிகப்படியான மார்க் எடுத்த மாணவர்களை அந்தந்த மாநிலங்களே வச்சு கவுன்சிலிங் வச்சு சேர்த்துருந்தாங்களே. 2க்கும் பெரிய மாறுதல் இல்லையா? இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை ஆயிடுச்சு. இதன் மூலமாக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மன உளைச்சலும் செலவுகளும் தனியார் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் வழிவகை செஞ்சு கொடுக்கு. நிறைய ஃப்ராட்லண்டும் இருக்கு. நன்றி.